ஹலோ மாஸ்டர், வீட்டுக்குள்ள வந்துட்டேன். வெரி குட். வீட்ல யாரும் இல்ல? இருக்காங்களே. என்னது இருக்காங்களா? யார் இருக்காங்க? அது தெரியல. பக்கத்து ரூம்ல படுத்திருக்காங்க. படுத்திருக்காங்களா? ஆமா, தூங்குறாங்க. யாருன்னு பாத்தியா? தெரியல. நீங்க என்கிட்ட கொடுத்த ரூம் சாவி அத வச்சு கதவை சைலண்டா லாக் போட்டுட்டு இந்த ரூம்ல வந்து மேட்டரை கண்டுபிடிச்சிட்டேன். குட். ஹார்ட் டிஸ்க் அங்க இருக்கா? 2 இருக்கு. எதை எடுத்துட்டு வரணும்? என்னது 2 இருக்கா? ஆமா. 1 தானே இருக்கணும். சரி விடு, 2ஐயும் எடுத்துட்டு வா. ஓகே மாஸ்டர். பேர் என்ன? அது அமுதா. இது யார் வீடு? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நான் என்ன சொல்றது இப்போ? பரவாயில்ல, ஏதாவது ஒண்ணு சொல்லு.
இது உங்க வீடு தான். எப்படி சொல்ற? நீங்க தானே பெட்ல படுத்திருந்தீங்க. பொய் சொல்லாத. பொய்யா? பின்ன பெட்ரூம்ல படுத்து இருந்ததுனால இது என் வீடாயிடுமா இல்ல என் சொந்தக்காரங்க வீடாயிடுமா? என்ன குழப்பமா இருக்கா? ஆமா சார். இது உங்க வீடு இல்லையா? இல்ல. உனக்கே அப்படி தோணுச்சு? இல்ல, உரிமையோட பெட்ல படுத்திருந்தீங்களா, அதான் அப்படி நினைச்சிட்டேன். இந்த வீடு 6 மாசமா பூட்டி கிடக்கு. இதுக்குள்ள யாரோ சமூக விரோதிகள் அப்பப்போ இங்க வந்துட்டு போறாங்கன்னு எனக்கு நியூஸ் வந்தது. அதனால யாருக்கும் தெரியாம அப்பப்போ இந்த வீட்டுக்கு நான் விசிட் பண்ணுவேன். அப்படி நான் விசிட் பண்ணும்போது ராத்திரி இங்கேயே தங்கி மறுநாள் காலையில எழுந்திருச்சு போறது ஏன் பழக்கம். இத்தனை நாளா யாருமே மாட்டலன்னு பார்த்தேன். இன்னைக்கு நீ மாட்டிட்ட. யார் நீ? அது நானு இந்த வீடு புரோக்கர் சார். வீடு புரோக்கரா? ஆமா சார். இந்த வீடு ரொம்ப நாளா விக்காம இருக்குதா, அப்படியே பூட்டியே கிடக்குதே. ஏன் இது விக்கல, வாஸ்து கீஸ்து சரியில்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க வந்தேன் சார். நல்லா கதை விடுற. ஐயோ, கதையெல்லாம் கிடையாது சார், நிஜம் சார். நீங்க வேணா எங்க ராயபுரம் ஏரியாவுக்கு வந்து ராணி அமுதான்னு என்ன பத்தி எங்க ஏரியாவுல விசாரிச்சு பார்க்கலாம் சார். திருடியா நீ? ஐயோ, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க சார். எங்க வம்சத்துல அந்த வார்த்தைய அலர்ஜி சார். வாய மூடு. நான் இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் ஓடி போகாம அவ்வளோ தைரியமா என்ன ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணி உன் வேலைய பார்க்க போறானா? யூ ஆர் எ ப்ரொஃபஷனல் தீஃப். கரெக்டா? சார், என்ன சொல்றீங்க சார்? நீ தொழில்முறை திருடின்னு சொல்ற. சார், அது என்ன சொல்றது? இல்லன்னு மட்டும் சொல்லாத. இந்த வீட்ல என்ன திருடுன? சார், நான் திருடவே இல்லைன்னு சொல்றேன். என்ன போய் திருடினா என்ன அர்த்தம் சார்? நீ திருடின பொருளை நான் வெளியே எடுக்கட்டா? வீட பூட்டி இருக்க. நீ உள்ள வந்த எல்லா வழியும் இப்ப முழுசா அடைச்சிட்ட. உனக்கு வெளியில போறதுக்கு வழியே கிடையாது. இப்போ ட்ரெஸ்ஸ கழட்டி நான் செக் பண்ணாலும் என்னை யாரும் ஒன்னும் கேட்க முடியாது. ஏன்னா நான் போலீஸ்காரன். எதை திருடுன? ஏன் திருடுன? யார் சொல்லி திருடுன? எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சொன்னா உன் மேல கேஸ் ஆகாம விட்டுடுவேன். இல்லனா தொழில்காரின்னு பொய் கேஸ் போட்டு உன் வாழ்க்கையவே மாத்திடுவேன். சொல்லு, என்ன திருடுன? இதான் சார் எடுக்க வந்தேன்.
குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ஜெகன். வாங்க வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ டாக்டர். என்ன எடுத்துக்கிறீங்க? காஃபி, டீ, ஜூஸ்? இல்லை சார், இப்போ தான் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வரோம். ஓ அப்படியா? ஓகே. ஆமா, என்ன ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே ஜெகன்? ஆமாம் டாக்டர். இது என் ஒய்ஃபு லத்திகா. வணக்கம் சார். வணக்கம்மா. எங்கள் 2 பேருக்கும் கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா? ஆமாங்க சார். குழந்தைங்க? இன்னும் பிளான் பண்ணிக்கல சார். பிளான் பண்ணிக்கலையா இல்ல குழந்தை தங்கலையா? இது நிஜம் சொல்லணும்னா தங்கல டாக்டர். நினைச்சேன். இன்னைக்கு காலகட்டத்தில் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இருக்கிற பிரச்சனையே இந்த தங்கலைங்கிற பிரச்சனை தான். ஏன்னா நம்ம மனுஷ உடம்போட சிஸ்டத்தை மாத்திக்கிட்டு வேலை பார்க்குற ரோபோட்டுகளா நம்ம மாறிட்டோம். பகல்ல தூக்கம், ராத்திரியில வேலை செய்யறோம். அதனால வர்ற மெயின் பிரச்சனை இது. இட்ஸ் ஓகே. யாருக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க லத்திகா? டாக்டர் மணிமேகலை வைத்தியநாதன். அந்த ராம் தியேட்டர் கிட்ட இருக்காங்களே அவங்களா? ஆமா சார். ஷீ இஸ் a நைஸ் டாக்டர். அவங்களுக்கு பதிலா வேற யாரையாவது நான் ரெஃபர் பண்ற விஷயமா பேசணும்னு வந்தீங்களா ஜெகன்? இல்லை டாக்டர், மனோதத்துவ விஷயமா எனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. மனோ தத்துவ விஷயமா? அதனால தான் தெரிஞ்ச சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணுன்னு உங்ககிட்ட வந்தேன். ஓகே, சொல்லுங்க, என்ன விஷயம்? என் மனைவி விஷயத்தில் நான் கொஞ்ச நாளாக அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகிறேன் சார். குழந்தை இல்லாத குடும்பத்துல எல்லா தம்பதிகளுக்கும் ஃபேமிலியில சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். இட்ஸ் காமன்மா. இப்ப இங்க பிரச்சனை குழந்தைய பத்தி இல்ல டாக்டர். பின்ன இது வேற பிரச்சனை. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா லத்திகா? பிரச்சனை எனக்கு இல்ல டாக்டர். அப்படின்னா இவருக்கு தான் பிரச்சனை. என்ன ஜெகன், நீங்க உங்க மனைவியால தான் டிஸ்டர்ப் ஆனதா சொன்னீங்க. அவங்க என்னடான்னா உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. அவ விஷயத்தில் நான் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கேன் டாக்டர். அப்படிதான் சொன்னேனே தவிர அவளுக்கு பிரச்சனைன்னு சொல்லலை. என்ன டிஸ்டர்பன்ஸ்? அது வந்து டாக்டர், இவருக்கு இவரோட ஃபீலிங்ஸை சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அதனால தான் நான் கூட வந்தேன். நான் சொல்லட்டுமா டாக்டர்? ம், சொல்லுங்க. என்னோட சொந்த தாய்மாமா இவரு, அம்மாவோட தம்பி. நான் கட்டிக்கவே மாட்டேன்னு எவ்வளவு அடம் பிடிச்சாலும் எங்க வீட்டுல இவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவருக்கும் என்ன பிடிக்காது, எனக்கும் இவரை பிடிக்காது. பிடிக்காம தான் இந்த 3 வருஷமா இந்த நரக வாழ்க்கைய நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். மை காட், பிடிக்காம எப்படி 3 வருஷமா குடும்பம் நடத்துனீங்க? பல்ல கடிச்சுக்கிட்டு 2 பேரும் எங்க குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் இருந்தோம். இப்ப இவருக்கு சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆனதுனால இந்த 1 மாசமா தனி கொடுத்துன்னு இருக்கோம். இப்பதான் அந்த நரக வேதனை எனக்கு புரியுது. ஓகே, இப்ப இந்த 15 நாளா இவருக்கு புதுசா ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன பிரச்சனை? அக்கா, கல்யாண நாளைக்கு நீ சொன்ன மாதிரியே ரோஸ் கலர்ல புடவை எடுத்துட்டேன். வீட்டுக்கு சீக்கிரமாவும் வந்துட்டேன். ஓகே ஓகே, டார்ச்சர் பண்ணாத. சினிமாவுக்கு கூட்டிட்டு போறேன். போய் போனேன்.
லத்திகா, லத்திகா, உங்க அம்மா சொன்ன மாதிரியே உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், கட்டிக்க. சினிமாவுக்கு உன்னை கூட்டிட்டு போகணுமா? நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி வரேன், அதுக்குள்ள ரெடியா இரு. லத்திகா, ரெடியா? லத்திகா, இந்த சாரி நீ எடுக்கவே இல்லையா? பாத்ரூம்ல இருக்கியா? குளிக்கிறியா? லத்திகா, எங்க போயிட்ட? வெளியில வா. என்ன திமிரா? யாருக்கு? எனக்கா? பின்ன எனக்கா? இவ்வளவு நேரமா தொண்டை கிழிய கத்திக்கிட்டு இருக்க, இங்கே நின்னுகிட்டு இருக்கே, ஒரு குரல் கூட கொடுக்க மாட்டியா? ஏன் குரல் கொடுக்கணும்? கூப்பிட்டா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரியாதா உனக்கு? நீ பண்றியா? நான் என்ன பண்ணணும்? 4 மணில இருந்து உன்னோட செல்போனுக்கு எத்தனை வாட்டி கூப்பிட்டிருப்பேன், எடுத்து பேசுனியா? எனக்கு போன் பண்ணாதன்னு நான் சொல்லியிருக்கேன் தானே? இதுக்கு முன்னாடி ஜாயிண்ட் ஃபேமிலி, உனக்கு ஏதாவது சொல்லணும்னா யாராவது ஒருத்தவங்க மூலமா சொல்ல வைப்பேன். இப்ப அப்படியா? தனியா தானே சாகுற. அதுக்கு என்ன இப்ப? வேலையா இருந்த, போன் எடுக்க முடியல, அதுக்காக நான் கூப்பிட்டா குரல் கொடுக்க மாட்டியா? இனிமே குரல் கொடுக்க மட்டும் இல்ல, கூட வாழவும் கூட நான் இருக்க மாட்டேன், கிடைக்க மாட்டேன். இங்க பாரு, என்ன சொல்ற? நான் உயிரோட இருக்க போறதில்லைன்னு சொல்றேன். ஓ, அப்படியா? என்னது? என்ன இது லத்திகா? கத்தி? இந்த கத்திய காட்டி மிரட்டி என்ன ஒருத்த கெடுத்துட்டு போயிட்டான். என்ன சொல்ற? ஆமா, இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? அதுக்குதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? இந்த கத்தியாலேயே என்ன நானே குத்திக்கிட்டு சாக போறேன். இல்ல கனவா? கனவா? ஆமா டாக்டர், இந்த கனவு வந்த அன்னைக்கு இவர் தூங்கவே இல்லை. நான் நடுவுல எந்திரிச்சவ அந்த ராத்திரியில இவர் கண்முழிச்சிருக்கிறத பார்த்து என்னாச்சுன்னு கேட்டப்ப இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னு சொன்னாரு. ஓகே, அது ஏதோ கெட்ட கனவு வந்துச்சு, அதனால என்ன? அந்த கனவு ஒரு வாட்டி வர்றதோட நிக்கல டாக்டர். புரியல. அப்படின்னா? அவர் கனவுல அடிக்கடி நான் வர ஆரம்பிச்சிட்டேன். வாட்? ஆமா டாக்டர், அடிக்கடி இவர் கனவுல நான் வந்து இவரை மிரட்டுறேனா. என்ன மிஸ்டர் ஜெகன், எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனைய நீங்களே ஒரு வாட்டி எனக்கு தெளிவா சொல்லுங்க. அன்னைக்கு கனவுல வந்து
தன்னைத்தானே கத்தியால குத்துக்கிட்டு செத்து போனால இந்த லத்திகா, ஆமா. அதே மாதிரி இன்னொரு வாட்டியும் என் கனவுல வந்தா. அப்படியா? வந்து என்ன பண்ணேன்னு கேளுங்க சார். என்ன பண்ணாரு? இப்படி தலையை புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு பணம் கொடுக்க இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நானு இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கிட்டுமா? எனக்கு கடன் வாங்குறதும் பிடிக்காது, கொடுக்கறதும் பிடிக்காது. உனக்கு தெரியும் தானே? ஐயோ, எனக்கு எல்லாமே தெரியுது. உங்களுக்கு தான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்ன தெரிய மாட்டேங்குது? ஊர்ல ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்தப்போ வீட்ல நிறைய பேர் லேடிஸ் இருந்தாங்க. பத்தாததுக்கு வேலைக்காரிங்க 10 பேர் இருந்தாங்க. துணி துவைக்க, மேல் வேலை செய்யணும்னா எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க. இங்க நீயும் ஒரு வேலைக்காரியை வச்சுக்க. யார் வேணான்னு சொன்னது? ஐயோ, அதுக்கு வேலைக்காரி கிடைக்கணுமே. இங்கதான் கிடைக்கலையே. அப்படியே வாமானாலும் 1 மணி நேரத்துக்கு துணி துவைக்கிறதுக்கு பீஸ் ரேட்ல காசு கேக்குறா. அவளுக்கு கொடுக்கற காசு இருந்தா புதுசா நானு வாஷிங் மெஷினே வாங்கிடுவேன். அதுக்கு தான் காசு கேட்டேன். ஓகே ஓகே, இப்ப என் கையில காசு இல்ல. ஃபர்ஸ்ட் வீக்ல வாங்கிக்க. இத சொல்றதுக்கு இவ்வளவு ஆர்குமெண்ட் தேவையா? நான் வரேன். என்ன இவ? வா. ஓ, வா. இவ்வளவுதான் கனவு வந்துச்சா? இது கனவில்லை டாக்டர். நான் நேரடியா வாஷிங் மெஷின் வாங்குற விஷயமா போய் ஆபீஸ்ல இவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். அப்படியா? நான் கனவுன்னு நினைச்சேன். கனவு அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு டாக்டர். அப்படியா? ஆமா டாக்டர். அன்னைக்கு இவ போனதும் தலைவலியில டேபிள் மேல தலை வச்சு படுத்ததும் அப்படியே தூங்கிட்டேன். அப்பதான் அந்த கனவு வந்துச்சு. Oh my God. என்னால நம்பவே முடியல. நிஜமாவா? லத்திகா, வந்துட்டீங்களா? எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். பை தி வே, கலந்தர் இவர்தான் என் வீட்டுக்காரர். ஹாய் சார். சாரி, யாரு? என் காலேஜ் மேட், பேரு கலந்தர். மும்பைல இருக்கான். ஐடில ஒர்க் பண்றான். என்னை பார்த்துட்டு போறதுக்காக வந்திருக்கான். பார்த்துட்டு போக வந்தவரை இப்படித்தான் பெட்ரூம்ல படுக்க வச்சு பேசுவியா? நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு பத்தியா? என்ன சொன்னப்பா? உன் வீட்டுக்காரர் வந்தார்னா என்ன இப்படி பார்த்தா சந்தேகப்படுவார்னு சொன்னேன் சார். நான் தான் அவர் ஆம்பளை, என்ன அப்படியெல்லாம் சந்தேகப்பட மாட்டார்னு சொன்னேன். நான் சந்தேகப்பட்டிருந்தா உங்க 2 பேரையும் இப்படி பார்த்ததும் பேசாம என் ரூமுக்கு போயிட்டு இருப்பேன். இப்படி கூப்பிட்டு விசாரிச்சிருக்க மாட்டேன். நிறுத்துவோம் ராமாயணன். நான் கிளம்புறேன் லத்திகா. நில்லு, இங்க வா. உன்னோட எனக்கு வேலை இருக்கு. என்னோட என்ன வேலை? காலேஜ்ல படிக்கும்போது என்ன சொல்லுவ நீ? என்ன சொல்லுவேன்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன இல்லையா? ஆமா. இப்போ உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா என் புருஷனுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. அதனால என்ன? என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ணலான்னு இருக்கேன்.
ஓகேயா? இங்க பாரு லத்திகா, நீ இப்ப கோவமா இருக்க. நான் அப்புறமா வரேன். இரு கலந்தர், வா இங்க. இப்போ என் கூட 1 மணி நேரம் தனியா இருந்துட்டு தான் நீ போகணும். கட்டில அதே மாதிரி உட்காரு. 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 என்ன மிஸ்டர் ஜாக்கன், என்ன முழிக்கிற? என்ன மரியாதை குறையுது? திமிரா? ஆமா, திமிருதான். என்ன இப்போ? நான் உன் புருஷன், ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன? உன்னோட தாய் மாமனும் கூட. அதுக்கு என்ன இப்பன்னு கேக்குறேன். 3ஆம் தர ஆள் முன்னாடி என்ன இப்படி அசிங்கப்படுத்துறது தப்புன்னு உனக்கு தோணலையா? அதத்தான் நானும் உன்னை கேக்குறேன். நான் உங்க அக்கா பொண்ணு, பத்தாததுக்கு உன்னோட பொண்டாட்டி. கரெக்ட் தானே? சின்ன வயசுல இருந்து பிடிக்காமலே போனாலும் பெரியவங்க சொன்னதுனால உன் கையால என் கழுத்துல தாலி வாங்கிக்கிட்டேன். கரெக்ட் தானே? தாலி வாங்கிக்கிட்ட பாவத்துக்காக உன் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினவன். கரெக்ட் தானே? என்ன பத்தி உனக்கு தெரியாது? உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலந்தர் ஒரு 3rd person தானே. அவன் முன்னாடி நீ மட்டும் என்ன அசிங்கப்படுத்தலாமா? அது தப்புன்னு உனக்கு தோணலையா? ரொம்ப பேசுற. உன் கூட கொஞ்சம் கூட பேசவே பிடிக்காதன்னா ரொம்ப பேசுறேன்னு எதிர்பார்க்காத. வெளியே போ. என்னது? நான் இவன் கூட 1 மணி நேரம் கதவை சாத்திக்கிட்டு உள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். நீ வெளியேறு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வெளியே போ. போகலனா? போகலனா ஒண்ணு. இப்ப என்ன, நான் வெளியில போலனா நீ இந்த கத்தியால உன்னை குத்திக்கிட்டு நீயே சாக போறியா? ஓஹோ, உனக்கு இந்த கத்திய பார்த்ததும் அப்படி தோணுச்சா? நான் இப்ப கத்தி எடுத்தது என்ன குத்திக்க இல்ல, பின்ன உன்னை குத்துறதுக்கு. என்னது? ஆமா, வீட்ல 4 பேரு திடீர்னு வந்தாங்க. ஒரு கத்தியால உன் வயித்துல குத்தி கொடல கிழின்னு கிழிச்சு கொண்டுட்டு போயிட்டாங்க. அத பார்த்து நான் மயங்கி விழுந்துட்டேன்னு போலீஸ்ல புது கதை சொல்லுவேன். சாட்சி யாரு? கலந்த, நீ சாட்சி சொல்லுவியா? சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லுவியா? கண்டிப்பா சொல்லுவேன். அது அது வேண்டாம் லத்திகா, இதெல்லாம் தப்பு. தப்ப பத்தி நீ பேசாத. உன்னை இந்த கத்தியால வாங்கி ஒரு குத்துனா என் மனசு ஆறாது. அதனால நீ செத்ததும் உன்னை திரும்ப திரும்ப குத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அலறி அடிச்சு எந்திரிச்சு பார்த்தா இவ எதிரில் நிக்கிறா. என்ன? ஒண்ணு இல்ல. அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறீங்க? அது வந்து ஆபீஸ்ல இப்படிதான் கொரட்டை விட்டு தூங்குவீங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ அப்பவே கிளம்பி போல. வீட்டு சாவி உங்க டேபிள் மேல மறந்து வச்சுட்டேன். எடுக்க வந்த நீங்க தூங்குறத பார்த்து அப்படியே நின்னுட்டேன்.
என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை. என்ன கனவு வந்துச்சா? ஆமாம். நான் கத்தியால வயித்துல குத்திக்கிட்டேனா? இல்ல, அந்த கனவு வந்ததுல இருந்து அதையே 50 வாட்டி சொல்லிட்டீங்க. அதனாலதான் கேட்டேன். கனவுல நான் தானே வந்தேன்? ஆமா. கத்தியோட வந்தனா? ஆமா. என்ன குத்திக்கிட்டேனா? இல்ல, ஆனா அந்த கத்தியால என்ன குத்திட்டேன். என்ன டாக்டர், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. என் விஷயம் ரொம்ப புதுசா இருக்குல்ல? கனவுல இந்த மாதிரி வர்றதெல்லாம் நிறைய பேருக்கு வரும். ஆனா இந்த பிரச்சனையால உங்க மனசு எங்க பாதிக்கப்படுதுன்னு எனக்கு ஒரு வாட்டி சொல்லுங்க. கொஞ்ச நாளா அது என்ன என்ன கொலை பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு இவர் வந்திருக்கார் டாக்டர். என்னம்மா சொல்ற லத்திகா? ஆமா டாக்டர், அதை இவர் என்கிட்டயே சொல்றாரு. அதனால தான் ஒரு சைக்காட்ரிஸ்டான உங்ககிட்ட பேசும்போது நானும் கூட இருப்பேன்னு அடம் பிடிச்சு வந்தேன். என்ன ஜெகன், உங்க ஒய்ஃப் சொல்றது நிஜமா? ஆமா டாக்டர், உங்ககிட்ட சொன்னது சாம்பிள் தான். அடிக்கடி கனவு வருது. அந்த கனவுல இவ எனக்கு கொடுக்கிற டார்ச்சர்னால நான் ரொம்பவே நொந்து போயிருவேன். அதனால சில சமயம் இவள கொலை பண்ணிட்டா என்னன்னு தோணுது. அதை என்கிட்ட சொல்லி நீ என்ன டைவர்ஸ் பண்ணிடு, உங்க வீட்டுக்கு போயிடுன்னு சொல்றாரு டாக்டர். என்ன டாக்டர், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் சில டெஸ்ட்டுக்கு எழுதி தர்றேன். அதெல்லாம் பண்ணிட்டு என்னோட கிளினிக் வாங்க ஜெகன். உங்க விஷயத்துல ஓரலா என்னால இப்ப எந்த ரிப்போர்ட்டும் சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க, டெஸ்ட்டுக்கான பிரிஸ்கிரிப்ஷன் தர்றேன். பெங்களூர்ல நிம்பன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு. அங்க வேணா போலாமா? இவர் எங்க எம்டியோட ஃப்ரெண்ட். எனக்கு 2 வருஷமா பழக்கம். இவர் ஐடியா என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் வேணா போலாம். இவரால எல்லாம் குணப்படுத்த முடியற மாதிரி எனக்கு தோணல. நிம்பன்ஸ் தான் கரெக்ட். நான் மென்டல்னு முடிவே பண்ணிட்டியா? நான் எங்க அப்படி சொன்னேன்? பின்ன என்ன, அதுவும் மென்டல் ஹாஸ்பிட்டல் தானே? அது மனோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிற ஹாஸ்பிட்டல், மென்டல் ஹாஸ்பிட்டல் இல்ல. கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல்ல கூட அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா வெளியில மென்டல் ஹாஸ்பிட்டல்னு தான் பேரு. உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. ஹலோ, பேசுறது யாரு? ஜெகனா? ஆமா. தேவநகர்ல இருந்து ரவிசங்கர் பேசுறேன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். சொல்லுங்க சார். நீங்க கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? எஸ் சார். உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? ஆமா. என்ன கம்ப்ளைண்ட்? உங்களுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கான்டாக்ட் இருக்காமே. யார் சொன்னது? அதெல்லாம் இங்க நீங்க நேர்ல வரும்போது பேசிக்கலாம். வர முடியுமா? வர சார், ஒரு 4 மணிக்கு வரேன். ஓகே? ஓகே. யார் போன்ல? அதை விடு, அது ஆபீஸ் விஷயம். ஏதோ கம்ப்ளைண்ட் பேசுறீங்க, என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும். எல்லாம் உனக்கு தெரியணுமா? நான் என்ன 3வது ஆளா? உங்க மனைவிங்க, உங்க அக்கா பொண்ணு. எனக்கு உங்க விஷயம் தெரிஞ்சா என்ன? வாய மூடு. வந்த இடத்துல என்ன கண்ணா பின்னான்னு பேச வச்சாத. என்னது? நீ உன் லிமிட்ல இரு. ஓகே? நான் என்ன சொல்றேன்னா, ஜெகன், எஸ் சார். இந்தாங்க. இதுல எழுதியிருக்கிற டெஸ்ட்டுகளை எங்க எடுக்கணும் தெரியுமா?
தெரியாது சார். பைக் கிராஃப்ட்ஸ் ரோட் தெரியும்ல? கேள்விப்பட்டிருக்கேன் சார். அங்கே போய் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்களே வந்து லேபுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஓகே? ஓகே டாக்டர். ம். வேற இடத்துல டெஸ்ட் பண்ணக்கூடாதா? ஆ பண்ணலாம். பட் இவங்க ரிப்போர்ட் கொஞ்சம் ஜென்யூனாக இருக்கும். அதான். ஓகே, அப்போ அங்கேயே பண்ணிடுறேன். நான் கிளம்புறேன் டாக்டர். ஓகே, வரேன் டாக்டர். வாங்க ஜெகன். நான் வரேன் டாக்டர். ஓகேம்மா. லத்திகா, ஒரு நிமிஷம் இங்க வாம்மா. ஜெகன், டாக்டர், லத்திகாக்கு நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன். அதை சமையல்ல நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல வச்சு கொடுத்துருங்க. என்ன சொல்றீங்க? ஓகே டாக்டர். வாம்மா. போ. இங்க பாருமா, உங்க புருஷனுக்கு வந்திருக்கிறது ரொம்ப டேஞ்சரான மனோவியாதி. பெட்டர் நீ கொஞ்ச நாளைக்கு அவர் சொன்ன மாதிரியே உன் வீட்டுக்கு போயிடு. டாக்டர், எஸ், அதுதான் உனக்கு சேஃப். அது வந்து இந்த புதினா இலைகளை ரசத்துல போட்டு ஜெகனுக்கு அப்பப்ப குடிக்க கொடுங்க. அப்படியே அந்த மிளகு சீரகத்தை தனியா அரைச்சு இந்த மிளகு பால் மாதிரி கலக்கி கொடுங்க. சரியா? வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஓகே போலாமா? ஓகே, தேங்க்யூ. வாங்க போலாம். ஓகே டாக்டர், நான் வரேன். பாய் ஜெகன். நான் வரேன் டாக்டர். ஓகேம்மா. ஹலோ. என்னாச்சு டாக்டர்? நீங்க கூப்பிடும்போது நான் குளிச்சுட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, ஒரு புது ஆஃபர், அதான் கூப்பிட்டேன். சொல்லுங்க. என் சைடில் இருந்து இந்த வாட்டி 2 கேண்டிடேட்ஸ் ரெடி ஆகுதுன்னு மேல் இடத்துல சொல்லிடு. ஓகே? ஓகே டாக்டர். பாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. மிஸ்டர் ஜெகன், இவங்க யாருன்னு தெரியுதான்னு பாருங்க. தெரியல சார். தெரியல? தெரியல. ஓகே, இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதான்னு பாருங்க. தெரியல சார். நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்லாவே பார்த்துட்டேன் சார். இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. உண்மையா தான் சொல்றீங்களா? ஏன் சார், எனக்கு தெரிஞ்சா தெரியும்னு சொல்ல போறேன். தெரியலனா தெரியலன்னு தானே சொல்லணும். உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சார். இந்த பொண்ணு பேரு ரஞ்சனா. பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஓகே. அவங்கள அங்க ஒயிட்ஃபீல்டுன்னு ஒரு ஏரியாவுல தனி வீடு எடுத்து நீங்க தான் தங்க வச்சீங்களாமே. யார் சார் அப்படி சொன்னது? தனி வீடு எடுத்து அவளை தங்க வச்சிங்களா இல்லையா? இந்த பொண்ணு யாருன்னு தெரியலன்னு சொல்றேன். நான் எதுக்கு தனி வீடு எடுத்து அவளை தங்க வைக்க போறேன்? அப்படின்னா என்னோட தங்கச்சி டைரியில பொய் நியூஸ் எழுதி வச்சிருக்காளா? இந்த பொண்ணு உங்க தங்கச்சியா? ஆமா. என்ன பத்தி டைரியில எழுதி வச்சிருக்காளா? ஆமா. என்னன்னு எழுதியிருக்கா?
நானும் ஜெகனும் ஒருத்தரை காதலிக்கிறோம். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனத பத்தி நான் கவலைப்படல. ஏன்னா எனக்கு அவரை அவ்வளவு பிடிக்கும்னு டைரியில எழுதியிருக்கா. அப்படியா? ஆமா, வேணும்னா படிச்சு பாருங்க. வேணாம், அதுக்கு அவசியமே இல்ல. எனக்கு உங்க தங்கச்சி அஞ்சனா யாருன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு இந்த டைரியை மட்டும் நான் படிக்கணும்? நீங்க சொல்லிதான் அவ பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆனான்னு நான் சொல்றேன். அவளையே கூப்பிடுங்க, நேரடியாவே கேட்டுருவோம். என்ன மிஸ்டர் ஜெகன், அவன் நேரடியா வர முடியாதுங்கிற அந்த தைரியத்துல இப்படி சொல்றீங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ஒரு வாரமா ரஞ்சனாவை காணோம். மை காட். அவளை பத்தி தரவா விசாரிச்சாச்சு. அவ உங்களை காதலிச்சிருக்கா. ஒன் சைடா அவ உங்களை காதலிச்ச விஷயம் உங்களுக்கும் தெரியும். பொய் சொல்லாதீங்க. இல்ல சார், ப்ளீஸ். அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு என் மேல டவுட் இருந்தா நிச்சயமா என் மேல எஃப்ஐஆர் போடுங்க, என்கொயரி பண்ணுங்க. ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு என்னை இப்படி கூப்பிட்டு சில்லியா பிஹேவ் பண்றது நல்ல இல்ல சார். சில்லியா? ஆதாரமா எதுவுமே இல்லாததுனால தான் ட்ரெஸ்ஸோட உட்கார வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா சார் ப்ளீஸ், நான் சமூகத்துல ஒரு அந்தஸ்தோட வாழ்றவன், சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவன். நீங்க நடுராத்திரியில கூப்பிட்டா கூட நீங்க கூப்பிட்ட இடத்துக்கு நான் நிச்சயமா வருவேன். தயவு செஞ்சு இப்ப என்னை விட்டுருங்க. நான் இப்ப நிறைய மனவேதனையோட இருக்கேன். என் தங்கச்சி என்ன பண்ண? இங்க பாருமா, லேடிஸ கௌரவமா நடத்துற குடும்பத்திலிருந்து வந்தவனா, எந்த பொண்ணு மனசையும் கெடுக்கிறவன் இல்ல. அப்படின்னா என் தங்கச்சி யாருன்னு உனக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியாது. அப்புறம் எப்படி உன்னை பத்தி என் தங்கச்சி அவ டைரியில எழுதி வைப்பா? அது எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கவும் நான் ஆசைப்படல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, விசாரிக்கட்டும். என் மேல தப்பு இருந்தா நான் எல்லாத்துக்கும் கட்டுப்படுறேன். சார், இத நான் மட்டும் இல்ல, என்னோட வக்கீல், 2 கெஜெட் ஆபீசர் எல்லாருமே என் ஃபேவரா உங்ககிட்ட பேசுவாங்க. இதை நான் பெருமைக்காக சொல்லல, ஐ எம் கிளியர் பர்சன், அதனால சொல்றேன். ப்ளீஸ் என்ன போக விடுங்க, என் வேலையை பார்க்கணும். சார் போங்க, போய் ஃபோன் பேசுங்க. தேங்க்யூ சார். ஆனா 10 நிமிஷத்துல பேசி முடிச்சிட்டு இங்க வரணும். ஓகே சார். ஓகே. ம். ரொம்ப நடிக்கிறான் சார். இல்ல, அவன் ஃபீலிங்ல ஒரு ஜென்யூனிட்டி இருக்கு. இல்லனா இவ்ளோ பர்ஃபெக்ட்டா அவனால பேச முடியாது. விசாரிக்கிறேன். சார், ஓவர் பிரில்லியன்ஸ் கூட இந்த மாதிரி ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டது இல்லையா சார்? இருக்கலாம். முதல்ல உங்க தங்கச்சி என்ன ஆனாங்கன்னு கண்டுபிடிக்கிற, அதுக்கப்புறம் இவன் விஷயத்துக்கு வர. ஹலோ லத்திகா, நான் தான். என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி உன் புருஷனை நான் ஃபாலோ பண்ணேன். போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காரு. நினைச்சேன். என்ன விசாரிக்கிறாங்க? அவருக்கும் வேற யாராவது ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குதான்னு விசாரிக்கிறாங்க. அப்படியா? ஆமா. யார் அந்த பொண்ணா? தெரியல, ஏதோ ரஞ்சனாவா. அந்த பொண்ணு காணாம போயிட்டாளாம். அவ டைரியில இவரை லவ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்காளாம். அவங்க அக்கா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீ ஒரு வேலை பண்றியா? அந்த அக்காவை ஃபாலோ பண்ணி அவ வீட்டை தெரிஞ்சிட்டு வரியா? அப்படிங்களா? ஆமாப்பா, ப்ளீஸ். அந்த பொண்ணுக்கும் என் வீட்டுக்காரருக்கும் என்ன தொடர்புன்னு எனக்கு தெரிஞ்சாதான் வீட்டில் நான் இந்த பிரச்சனையை பத்தி பேச முடியும். ப்ளீஸ். சரி, நான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரேன். ஓகே? ஓகே, தேங்க்யூ. டாக்டர்,
நீங்க நானே தான். நீங்க எப்படி இங்க? எங்க வீட்டுக்கு? இந்த வீடு எனக்கு ஏற்கனவே தெரியும், வந்திருக்கேன். அப்படியா? ஆமா, ஜெகனை டிராப் பண்றதுக்காக நானும் அவர் எம்டியும் இங்கே வந்தப்போ இந்த வீட்டுக்கிட்ட தான் ஜெகனை இறக்கி விட்டேன். அதனால எனக்கு வீடு தெரியும். அது சரி. உட்காருங்க டாக்டர். தேங்க்யூ. நீ உட்காருமா. நோ ப்ராப்ளம், சிட். உட்காருமா. இப்போ நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஜெகனுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ வெளியில் இருக்கிறதாகவும் ஏதோ ஒரு மணி நேர வேலை இருக்கிறதாகவும் சொன்னார். ஆமா டாக்டர், ஏதோ ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்னு போயிருக்காரு. அதனால தான் இங்க வந்தேன். டாக்டர், பயப்படாத. அப்போ நாம பேசிக்கிட்டு இருக்கும்போது பாதியில வந்து ஜெகன் ஒட்டு கேட்டாருல்ல, அதான் மீதிய நான் உங்ககிட்ட தனியா பேசலான்னு வந்தேன். டாக்டர், ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுக்கட்டுமா? குட். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன தருவீங்க? காஃபி, டீ, ஜூஸ்? நோ 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 நோ, சம்திங் டிஃபரண்ட். ஒரு லைம் டீ கிடைக்குமா? ஓ ஷியோர். குட். ஹலோ. குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங். போன காரியம் என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஏசிபி சார் கிட்ட வந்துட்டேன். சூப்பர். ஸ்டேஷன்ல அவர்கிட்ட என் தங்கச்சி காணாம போனதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். வெரி குட். அந்த தங்கச்சிக்கும் இவனுக்கும் லிங்க்னு சொன்னையா? எஸ், சொன்னேன். அந்த ஆளை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. பிரமாதம். அப்படியே கண்டினியூ பண்ண. இப்ப நான் ஃபோன் பண்ணது அதுக்கு இல்ல, வேற ஒரு டவுட் கிளியர் பண்றதுக்கு. என்ன டவுட்? இப்ப அந்த ஏசிபி பெங்களூர்ல காணாம போன என் தங்கச்சியை பத்தி விசாரிக்கணும்னா என்னோட வீட கேப்பாரு. என் வீடுன்னு எதை காட்டுறது? நீ இப்ப இருக்கிற வீட்டையே காட்டு, நோ ப்ராப்ளம். நீ என்கிட்ட ஒர்க் பண்ற விஷயத்தையும் சொல்லு. என்கிட்ட கேட்டா நான் உன் மேல குட் ஒப்பீனியன் சொல்லிடுறேன். அது ஓகே சார். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் வீடு புரோக்கர்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது சைடு பிசினஸ்னு சொல்லு. தங்கச்சி பத்தி கேட்டா? அவ கொஞ்ச நாள் பெங்களூர்ல ஒயிட் ஃபீல்டுன்னு ஒரு ஏரியால இருந்தா. இப்ப அவ காணாம போனதால நான் போய் வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டேன்னு போலீஸ்ல சொல்லு. வேற எதுவும் பிரச்சனை வராதா? எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாத. வேணும்னா அந்த ஏசிபியை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே? ஓகே சார், நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே ஓகே. அப்புறம் சார், இங்க பாரு, நீ எதுக்கும் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி எங்கேயும் காட்டிக்க கூடாது. ஏன்னா அவன் மேல கேஸை ஸ்ட்ராங் ஆக்கணும். புரியுதா? ஜெகன் மேலையா? ஆமா. ஓகே சார். ஓகே. டாக்டர், எஸ், கம் இன். உட்காருங்க. தேங்க்யூ. நைஸ் blend of tea with lemon and sugar. சூப்பர். இதே மாதிரியான காம்பினேஷன்ல கோஆபரேஷனும் எல்லா விஷயத்திலையும் கிடைச்சிட்டா we are lucky. இல்லையா? புரியல டாக்டர். புரிய வைக்கிறேன், டைம் கொடு. அது சரி, அப்ப நான் சொன்ன விஷயத்தை கேட்டு ஷாக் ஆயிட்ட இல்லையா லத்திகா? என்ன விஷயம் டாக்டர்? உங்க கணவருக்கு வந்திருக்கிற மனோவியாதியை பத்தி நம்ம பேசணுமே, அதை பத்தி சொல்றேன். அந்த விஷயத்துல ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு டாக்டர். இப்ப நான் என்ன பண்றதுன்னே புரியல. நான் தான் சொன்னனே, அவரை விட்டு விலகிடுங்க.
என்ன யோசிக்கிறீங்க? நான் சொல்றது ஒன்றும் காமெடி இல்லையே. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு டாக்டர். என்ன? அவருக்கு இந்த கனவு வர்றதா சொல்றது பொய்யா இருக்குமா? ஏன் அப்படி ஒரு டவுட் வந்துச்சு? இல்ல, இன்னைக்கு வேற ஒரு புது விஷயம் நடந்திருக்கு. என்னது? என் வீட்டுக்காரருக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் வேறொரு பொண்ணுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா போலீஸ்ல விசாரிக்கிறாங்களா? அப்படியா? ஆமா. யார் சொன்னது? இப்பதான் எனக்கு ஃபோன் வந்தது. சொன்னது நம்பிக்கையான ஆள் தானா? ஆமா டாக்டர். என்னால நம்பவே முடியல. அவர் சொன்ன விஷயமே பொய்ன்னு சொல்றீங்களா? தெரியல, கள்ள தொடர்பு மாதிரி ஏதாவது ஒன்று இருந்து அதனால என்ன அவாய்ட் பண்ண இந்த கனவு அப்படின்னு டிராமா ஆடுறாரோன்னு ஒரு டவுட்டும் வருது. அப்படியா? ஆமா, அந்த டவுட் பெருசாவே வருது. கன்ஃபார்மா அதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரியல, பார்க்கலாம். அரசியல் புரசலா தான் இப்ப தெரிய வந்திருக்கு. முழுசா நாளைக்குள்ள விசாரிச்சுட்டு சொல்றேன். மனோதத்துவ முறையில உண்மையிலேயே உங்க வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி அவருக்கு கனவுகள் வருதுன்னா அது வேற மாதிரி ப்ராப்ளம் இல்ல. அது எல்லாமே நடிப்பு, லத்திகாவை வாழ்க்கையிலிருந்து விளக்கிறதுக்காக அவர் போடுற டிராமா தான் இதுன்னா அது வேற மாதிரி ப்ராப்ளம். மொத்தத்துல உங்க வாழ்க்கை ப்ராப்ளம்ல இருக்கு இல்லையா லத்திகா? ஆமா டாக்டர், என்ன பண்றதுன்னு புரியல. யூ டோன்ட் வரி, உங்களுக்கு நான் இருக்கேன். டாக்டர், இங்க வாங்க. முகம் தெரியாத எத்தனையோ பேர்கிட்ட ஆன்லைன்ல எவ்வளவோ கன்சல்டிங் பண்ண. எனக்கு தெரிஞ்ச லத்திகாவுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? என்ன பாக்குறீங்க? தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. எது எப்படி ஆனாலும் உங்க புருஷன்கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதை பத்தி சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா அவருக்கு வேற தொடர்புன்னு கதை வேற மாதிரி போகுது. எனிவே நான் கிளம்புறேன். என்ன ஏதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஒன்றும் மட்டும் கேரண்டி, நான் உங்களுக்கு அருமையான வாழ்க்கைக்கு அட்டகாசமான ஒரு ஐடியா கண்டிப்பா தருவேன். ஓகே? ஓகே டாக்டர். பாய். வயசானாலும் சின்ன புத்தி போகாத இந்த மாதிரி ஜென்மங்களை என்ன பண்றது? நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? அம்மா வீட்டுக்கு போறேன். ஏன்? எனக்கு இந்த வீட்டுல பயமா இருக்கு. பயமா? ஆமா. என்ன பயம்? என்ன அப்படியெல்லாம் எதுவும் கேட்க வேணாம். நான் கிளம்புறேன். அப்படியெல்லாம் உன்னை அனுப்ப முடியாது. உள்ள போ. இங்க பாருங்க மாமா, எனக்கு கோவம் வருது. வீணை என் கோவத்தை கிளப்ப வேணாம். ஏன் கோவம் வருது? எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்காத. உனக்கு வேற யாரோ ஒரு பொண்ணு மேல ஆசை வந்துருச்சு. அவளை வச்சுக்கிறதுக்காக என்கிட்ட நடிக்கலாம் வேணாம். புரியுதா? நான் நடிக்கிறேனா? ஆமா. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? என்ன தெரியும் உனக்கு? உனக்கு கனவும் வரல, ஒரு இழவும் வரல. என்கிட்ட நீ பொய் சொல்ற, என்ன கன்ஃபியூஸ் பண்ற. நானா இந்த மாதிரி உன்னை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாடகம் ஆடுறேன், நடிக்கிற. அப்படியா? ஆமா. உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? யாரோ சொன்னாங்க. அதெல்லாம் இப்ப எதுக்கு? நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன? வீட்டுக்கு போய் என்ன பண்றதா உத்தேசம்?
என்னமோ பண்ணுவேன். அம்மா கிட்ட சொல்லி முதல்ல ஒரு நல்ல வக்கீலா பார்க்க சொல்லுவேன். வக்கீலை பார்த்து உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் கொடுக்க சொல்லுவேன். டைவர்ஸ் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு ஏன் வேலை உண்டு நான் உண்டுன்னு எங்கேயோ தனியா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு போறேன். வேற என்ன பண்றது? நான் வரேன். நல்லா நடிக்கிற லத்திகா. என்னது? நல்லா நடிக்கிறேன்னு சொன்னேன். நான் நடிக்கிறேனா? ஆமா, நல்லவ மாதிரியே எல்லா டிராமாவும் பண்ற. என்கிட்ட இருந்து ஈஸியா டைவர்ஸ் வாங்கிடலான்னு பாக்குறியா? என்ன சொல்ற? நீ டைவர்ஸ் வாங்குறதுக்காக போட்ட ட்ரீம் பிளான் எனக்கு முன்னாடியே தெரியும். ட்ரீம் பிளானா? ஆமா. அது என்ன ட்ரீம் பிளான்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரூம்ல போய் யார் இருக்கான்னு பாத்துட்டு வாயே. அப்புறமா சொல்றேன். உள்ள யார் இருக்கா? போய் பாரு. இல்ல, நீ பொய் சொல்ற. நான் ரூமுக்குள்ள போனதும் என்ன உள்ள தள்ளி லாக் பண்ணிடுவேன். எனக்கு அந்த அளவுக்கு கிரிமினல் மூளைலாம் இல்ல, உன்ன மாதிரி. என்கிட்ட என்ன கிரிமினல் புத்திய பாத்தீங்க? இன்னைக்கு காத்தால நீ என்கிட்ட இந்த மாதிரி பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு வந்து நல்ல பொண்ணு மாதிரி பேசி டைவர்ஸ் விஷயத்தை சொல்லிட்டு வெளியில போறத இன்னொரு ஆளை வச்சு போன்ல வீடியோவா நீ எடுக்க சொன்னது நல்ல புத்தியா? அது கிரிமினல் புத்தி இல்லையா? வெளியா ஆளை வச்சு வீடியோ எடுக்க சொன்னா? ஆமா. நான் ஏன் அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன்? அப்படியா? அப்படின்னா என்கிட்ட கையும் களவுமா மாட்டினவன் பொய் சொல்றானா? யார் யார் மாட்டினது? யாரு யார் மாட்டினது? போய் அந்த ரூமை திறந்து பார்த்தீன்னா உனக்கே தெரியும். கலந்து நீயா? என்ன ஷாக் ஆயிட்டியா? இவனை எதுக்காக கட்டி போட்டிருக்க? இவன் யாரு? என் ஃப்ரெண்டு. அது எனக்கு தெரியும். என் கனவுல அவனை நான் பார்த்துருக்கேன். என் கனவுல வந்த உன் ஃப்ரெண்டு எதுக்கு நம்ம வீட்டில் வந்து மொபைலை வச்சு ரெக்கார்ட் பண்ணணும்? இங்க பாருங்க மாமா, நீங்க ஏதேதோ டிராமா பண்றீங்க. முதல்ல அவனை அவுத்து விடுங்க. நான் ஒரு டிராமாவும் பண்ணல. உன் ஃப்ரெண்டு ஏன் நம்ம வீட்டில் நடக்கிறத ரெக்கார்ட் பண்ண வந்தான்னு நீ முதல்ல சொல்லு. உங்களுக்கு நான் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். வணக்கம் லத்திகா. நான் இப்படி ஒரு அடி அடிப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கல. இது ட்ரெய்லர்மா, மெயின் பிக்சர் இனிமே தான் வரும். எஸ் ஜெகன், நான் சொன்ன மாதிரி நடந்ததா? ஆமா டாக்டர், நீங்க ஃபோன் பண்ணதோ நான் வெளியில போய் பார்த்தேன். இவ அனுப்புன ஆளு அந்த கலந்தர் மொபைல்ல ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒளிஞ்சு நின்னுகிட்டு இருந்தான். உடனே அடிச்சு தூக்கிட்டு வந்து இங்க கட்டி போட்டேன். வெரி குட். என்னம்மா அப்படி பாக்குற? நாங்க ரெண்டு பேரும் ஒரே டீமா பேசுறோமேன்னு பாக்குறியா? நாங்க எப்பவுமே ஒரே டீம் தான். என்கிட்ட
ஜெகன் வந்து ஒரு விஷயத்த சொன்னான். அதுல பிடிச்சேன். உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு. என்ன விஷயம்னு பார்க்குறியா? நீயும் கலந்தரும் முதல்ல நம்ம வீட்டில் நின்று பேசிக்கிட்ட விஷயம். நாங்க என்ன பேசிக்கிட்டோம்? சொல்கிறேன். மிஸ்டர் ராமமூர்த்தி, நீங்க சொன்ன மாதிரியே சிவன் ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்திருக்கேன். அந்த பவுன்ஸ் ஆன செக்கை கொண்டு வந்திருக்கேன். எங்க இருக்கீங்க? நான் அப்புறமா பேசுறேன். என்ன டென்ஷனா இருக்க? சொன்னல, இஷ்டமில்லாத கல்யாணம், செத்து போயிடலான்னு இருக்க. நீ ஏன் சாகணும்? டைவர்ஸ் வாங்கிக்க. வெளியே ஆள்னா டைவர்ஸ் வாங்கிடலாம். தாய் மாமா இல்லையா? வீட்டுல எல்லா பக்கத்துல இருந்தும் கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்றதே பெரிய தலைவலி. நீ சந்தோஷமா இருக்கணும்னா உனக்கு என்ன நடக்கணும்? என் மாமாவே, நீ உங்க வீட்டுக்கு போய் உன் இஷ்டத்துக்கு யாரு கூட பிடிச்சிருக்கோ அவங்க கூட வாழலான்னு என்ன அனுப்பி வைக்கணும். அது உன்னால முடியுமா? ஆமா, முடியணும். ஏன் முடியுமா? உனக்கு என்ன சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன மாதிரி பொம்பளைகளுக்கு கிடைச்சதுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்லையா கலந்தர்? ஆமா. ஆனா அப்படி நடக்கணும்னா ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து கடவுள் இறங்கி வந்து வரம் தான் கொடுக்கணும் இல்லையா? அப்படிலாம் இல்ல. உங்க மாமாவே உன்னோட இஷ்டத்துக்கு நீ போய் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கன்னு உன்கிட்ட சொல்ல வைக்க முடியும். ரியலி? எஸ். உங்க குடும்பத்துக்காரங்களே உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி உங்க 2 பேரையும் வெட்டி விடணும். அய்யோ கலந்தர், அந்த மாதிரி ஏதாவது இருந்தா எனக்கு கொஞ்சம் செஞ்சு கூட ப்ளீஸ். இத கொஞ்சம் பாரு. என்னது இது? இது பல்லேரியன் டிவைஸ். இதுல இருந்து ரேடியேஷன் ரேஸ் எப்பவுமே வெளியேறிக்கிட்டே இருக்கும். ரேடியேஷன் ரேஸா? ஆமா. கதிரியக்க காந்தலைகள் செல்போன்ல 1% காத்துல பரவ விடுதுன்னா இது 1000% அலைகளை பரவ விடும். சூப்பர் டிவைஸ் இது. ஓகே, இந்த டிவைஸ பத்தி என்கிட்ட ஏன் சொல்ற? இந்த டிவைஸ் தான் உனக்கு உன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி தரப்போகுது. என்ன சொல்ற? ஆமா, இந்த டிவைஸ் என்ன பண்ண போகுது, எப்படி மேனுஃபேக்சர் ஆக போகுதுன்னு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு வாட்டி கேளு. சொல்லு. இந்த டிவைஸ்ல இருக்கிற ரேடியேஷன் அலைகள் கனவுகளை மனுஷனுக்கு உருவாக்கக்கூடியது. ஓ, அப்படியா? ஆமா. அதுவும் இதுக்குள்ள இருக்கிற சிப்பு மூலமா நாம எப்படிப்பட்ட கனவுகளையும் உருவாக்க முடியும். அப்படின்னா? உதாரணத்துக்கு நாம 2 பேரும் சேர்ந்து உன் ஹஸ்பண்டுக்கு பதிலா வேறொரு ஆளை வச்சு நீ உன் ஹஸ்பண்டு கூட நடத்துற மாதிரியே ஒரு சீனை உருவாக்கி அத ஒரு வீடியோவா ஷூட் பண்ணோன்னு வச்சுக்க. ஓகே. அந்த வீடியோவுல எந்த கேரக்டருக்கு நாம இந்த வீடியோவை கனவா வர வைக்க நினைக்கிறோமோ அந்த ஆடியோவை நாம காந்த அலைகளா மாத்துவோம். அந்த அலைகள் நாம ஷூட் பண்ண சீனை அப்படியே அவங்களுக்கு கனவா கொண்டு வந்துடும். நிஜமாவா சொல்ற? ஆமா. வேணா நீ உன்னை தண்டிச்சுக்கிற மாதிரியோ இல்ல உன் புருஷனை நீ தண்டிக்கிற மாதிரியோ ஒரு வீடியோவை நாம ஷூட் பண்ணலாம். அத அவருக்கு நான் கனவா வர வச்சு தரேன். எப்படி சாத்தியம்? ஒன்னும் பெரிய வித்த இல்ல. அதுக்கு இந்த டிவைஸ் வேணும். இந்த டிவைஸ அவர் படுத்திருக்கிற பெட்டுக்கு கீழே
ஒட்ட வைக்கணும். நீங்க 2 பேரும் பிளான் போட்டபடி என்னோட பெட்டுக்கு பின்னாடி நீங்க அந்த டிவைஸை வச்சத நான் கவனிச்சேன். இந்த டிவைஸ் மூலமா நாம ரெடி பண்ண வீடியோ இந்த பெட்ல படுக்க போற உன் ஹஸ்பண்டுக்கு கனவா வரும். எப்படி? சூப்பர். நீங்க வச்ச அந்த டிவைஸால எனக்கு நீங்க 2 பேரும் ரெக்கார்ட் பண்ண விஷயங்கள் கனவா வந்துச்சு. ஆனா அதை பத்தி உங்ககிட்ட எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ணாம என்கிட்ட வந்து சொன்னாரு. நான் தான் எதுக்காக நீ இதை பண்றேன்னு கண்டுபிடிக்கணும்னு தான் அந்த ட்ரீம் வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி நீ வந்து என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நடிக்க சொன்ன. அதே மாதிரி வந்து என்கிட்ட 2 பேரும் பேசுனீங்க. நானும் டாக்டரும் பேசிக்கிட்டபடி அவரு உங்ககிட்ட எனக்கு டேஞ்சரான மனோவியாதி இருக்குன்னு சொன்னார். நீயும் நம்பிட்ட. அதையும் யூஸ் பண்ணி நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுக்கதான் இவ்வளோ டிராமாலாம். சொல்லு, என்ன உன்னோட பிளான்? யாரா இருக்கும்? ஏசிபி வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வர சொல்லி இருந்தீங்களா என்ன? ஆமா, இவங்க விஷயத்துல நாம எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றோம்னு போலீஸுக்கு தெரியணும்ல, அதான் வர சொன்னேன். ஒரு நிமிஷம். என்ன மிஸ்டர் ஜெகன், என்ன சொல்றாங்க உங்க மேடம்? உண்மையை ஒத்துக்கிற பொசிஷனுக்கு கார்னர் பண்ணிட்டோம் இல்லையா ஜெகன்? ஆமா சார். எதுக்காக இதையெல்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னாங்களா? சொல்ல ரெடி ஆயிட்டாங்க, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அப்படியா? ஆமா. நீங்க இப்ப உடனே போய் அவனை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். போங்க. இப்ப சொல்லுமா லத்திகா, என்ன உன்னோட பிளானா இருந்தது? அது அது வந்து இனி தயங்கியோ தடுமாறியோ பிரயோஜனம் இல்ல. உண்மைய சொல்லணும் லத்திகா. என்ன பிளானுக்காக, எதுக்காக உன் கணவர்கிட்ட இந்த டிராமாவை ஆடுனேன்னு நீ சொல்லியே ஆகணும். சொல்லு லத்திகா. அது அது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே பெரிய பணக்காரியா வாழணும்னு ஆசை இருந்தது. ஆனா எங்க வீட்டுல எங்க மாமாவான இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருந்தேன். தனி கொடுத்ததுக்காக அப்பதான் சென்னைக்கு வந்தோம். இங்க வந்ததா என் கூட படிச்ச கலந்தரை சந்திச்சேன். கலந்தர்கிட்ட என் கஷ்டத்தை சொன்னேன். அவன்தான் பிரச்சனை இல்லாம உன் புருஷனை பிரியறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் வழி இருக்குன்னு ட்ரீம் மேக்கர் டிவைஸ் பத்தி என்கிட்ட சொன்னான். மிஸ்டர் கலந்தர், இந்த ட்ரீம் மேக்கர் என்ன பண்ணும்? மனுஷனுக்கு வலுக்கட்டாயமா கனவுகளை வர வைக்கும். என்ன டாக்டர், ஒரு மனுஷனுக்கு வலுக்கட்டாயமா கனவை வர வைக்க முடியுமா? முடியும். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வாட்சலன்னு பேரு, அவரோட இன்டர்வியூஸை யூடியூப்ல பார்த்தேன். அவரோட ஆராய்ச்சியை பார்த்ததுல கனவுகள்ல வலுக்கட்டாயமா நமக்குள்ள சினிமா மாதிரி ஓட வைக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படியா? ஆமா, எனக்கும் ஜெகன் தான் காமிச்சாரு. சூப்பர் கான்செப்ட் அது. அந்த ப்ரொஃபசர் வாட்சலனோட அசிஸ்டன்ட் தான் இந்த கலந்தர். அப்படியா கலந்தர்? ஆமா தம்பி, எப்படி இந்த கனவுகளை மனுஷனுக்குள்ள கொண்டு வர முடியும்னு சாருக்கு ஒரு வாட்டி சொல்லுப்பா. அது வந்து அந்த சீக்ரெட்ஸை அவங்க வெளியில சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன், நாம ஒரு வீடியோவை நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு வீடியோ கன்வெர்ட்டர் சாஃப்ட்வேர்னால எடிட் பண்றோம் இல்ல ஏசிபி சார்? ஆமா. அந்த வீடியோவை
நமக்கு தேவையான வீடியோ எஃபெக்ட்ஸோட சேர்த்து ஒரு வீடியோவா நாம கிரியேட் பண்றோம்ல, ஆமா. நாம செய்யற மாதிரி பார்க்குற ஒரு வீடியோவை கனவு மாதிரி ஒரு டிவைஸ் மாத்தி தரும். அப்படியா? ஆமா. என்ன கலந்தர், கரெக்டா நான் சொன்னது? ஆமாம் சார். எங்க ப்ரொஃபஸர் அப்படிப்பட்ட ஒரு டிவைஸை தான் கண்டுபிடிச்சாரு. அந்த டிவைஸ் எங்க இருக்கு சொல்லு. லத்திகா, உங்ககிட்ட தானே இருக்கு லத்திகா. என்கிட்ட அது இல்லைன்னு போய் சொல்லாத. என் பெட்டு கீழே வைக்கிறதுக்காக கலந்தர் உங்ககிட்ட ஒரு டிவைஸை கொடுத்தான். அது என்ன கலந்தர், ஆமாம் சார், கொடுத்துருக்கேன். கொடுத்துரு அந்த டிவைஸை. இந்தாங்க ஏசிபி சார், இதுதான் அந்த டிவைஸ். என்ன சார் இது? இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் எப்படி சாத்தியமாகும்? டெக்னாலஜி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு ஏசிபி சார். மன இயல் மருத்துவத்துல இப்ப கனவுகளை உற்பத்தி பண்ற மருந்துகளை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா சார். எப்படி ஒருத்தருக்கு மருந்து கொடுத்து ஜுரம் வரவழைக்க முடியுமோ, அதே மாதிரி மருந்து கொடுத்துட்டு மனசுக்குள்ள கனவு கூட வர வைக்க முடியும்னு நிரூபிச்சிட்டாங்க. என்ன கலந்தர், கரெக்டு தானே? ஆமாம் சார். அப்படி கனவுகளை உற்பத்தி பண்ணுற, உணர்வுகளை தூண்டி விடுற ரசாயன கதிர்களை பலேரியம் மெட்டலால் ஆன இந்த சாஃப்ட்வேர் உருவாக்கியிருக்கு. இதுக்கு பேர் ட்ரீம் மேக்கர். இதை தான் எங்கள் ப்ரொஃபஸர் கண்டுபிடிச்சாரு. ஓ டாக்டர், அப்படின்னா இது ஸ்பெஷல் டிவைஸ் இல்லையா? இந்த டிவைஸோட சிறப்பம்சமே வேற ஏசிபி சார். என்னது அது? சாதாரணமா கனவுகளை தூண்டி விடுற வேலையை எல்லாருமே மருந்தை கொடுத்து ரெடி பண்ண முடியும். ஆனா இவங்க டிவைஸ் மட்டும்தான் யாருக்கு என்ன கனவை வரவழைக்க முடியும்னு நாம டிசைட் பண்றோமோ அந்த விஷயங்களை கனவுகளா வரவழைக்கக்கூடிய வசதி இருக்கு. அப்படியெல்லாம் கூட முடியுமா? ஆமா சார். இப்ப என்ன, நீங்க கொலை பண்ற மாதிரி ஒரு வீடியோவை நாம 2 பேரும் பேசிக்கிட்டே சினிமா ஷூட்டிங் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த வீடியோவை உங்க மனைவியோட கனவுல இந்த டிவைஸ் வர வச்சிரும். அது எப்படி? என்ன கலந்தர், கரெக்டா சொன்னா? ஆமாம் சார். அந்த ஆக்டிவிட்டியை தான் இந்த டிவைஸ்குள்ளே இருக்கிற கம்ப்யூட்டர் சிப் பண்ணும். ரியலி? ஆமா ஏசிபி சார். உங்க மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பெட்டு கீழே இந்த டிவைஸை ஆன் பண்ணி வச்சுட்டா இதுல இருந்து வெளியில வர ரேடியேஷன் கனவை வரவழைக்க முடியும். அதே சமயம் நாங்கள் கையில் வச்சிருக்கிற ரிமோட் மூலமாக நாம் எந்த வீடியோவை கனவா ஒருத்தனுக்கு வரணும்னு முடிவு பண்ணுறோமோ அந்த வீடியோவை அனுப்பணும். அந்த வீடியோல நம்ம பண்ணியிருக்கிற விசுவல்ஸ் உணர்வுகளா உணரப்பட்டு கனவா ஃபீல் பண்ண வைக்கும். அந்த மாதிரி இவங்க 2 பேரும் கத்தியால குத்துற விஷயங்களை கனவுகளை வரவழைச்சாங்க. ஆனா அந்த கனவு வந்ததை பத்தி ஜெகன் முதல்ல என்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணாரு. சார் சொன்ன எல்லாத்தையும் நான் லத்திகா கிட்ட சொன்னேன். இல்லனா நான் சொல்லியிருக்க மாட்டேன். லத்திகாவும் கலந்தரும் சேர்ந்து தான் ஏதோ பண்றாங்கன்னு அவர் சந்தேகத்தை என்கிட்ட சொன்னாரு. என்ன இதுக்கு பின்னாலன்னு நானும் சொல்லி விடுற மாதிரி ஜெகன் தப்பானவ மாதிரி ஒரு டிராமா ஆடணும். டிராமாவா? ஆமா லத்திகா. இப்ப அதை விடு. எதுக்காக கனவு விஷயத்தை வச்சு ஜெகனை மென்டலாக்கி டைவர்ஸ் வாங்க பிளான் போட்ட, அதை சொல்லு. இத இங்க கேட்கறத விட நம்ம ஸ்டேஷன்ல வச்சு கேட்டா உடனே சொல்லிடுவாங்களே. கூட்டிட்டு போலாமா? கூட்டிட்டு போலாம். ஹலோ. ஹலோ சார், நான் தான். என்னப்பா? மேலிடத்துல இருந்து ஃபோன் வந்தது சார். என்னவா? இந்த வாட்டி 2 கேண்டிடேட் அனுப்புறேன்னு சொன்னீங்களா சார்? ஆமா. அவங்கள சீக்கிரமா ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாங்க சார். ஏன்
ஷிப்பு 13ஆம் தேதி புறப்படுதான். அதுக்குள்ள பேரல் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. 13ஆம் தேதிக்குள்ளையா? முடியுமான்னு தெரியலையேப்பா. ஏன் சார், ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளமா? எனக்கா? அட போயோ, இது வரைக்கும் எத்தனை கேண்டிடேட்டை அனுப்பியிருக்கேன் உனக்கு தெரியும் தானே அந்தோணி? எனக்கு கணக்கு தெரியலையே சார். மொத்தம் 163 பேரை அனுப்பியிருக்கேன். சொன்னேன் தானே? ஞாபகம் இல்லையா? ஆமாங்க சார், சொன்னீங்க, மறந்துட்டேன். இது வரைக்கும் எதுக்கும் எடுத்துக்காத டென்ஷனை இந்த கேஸ்ல நான் எடுத்துக்கிட்டேன். ஒரே தலைவலி. ஒரு வழியா இப்போதான் எல்லாம் முடிச்சேன். புதுசா ஒரு சூப்பர் பிளான் போட்டிருக்கேன். அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இன்னைக்கு ஈவினிங்கே 2 கேண்டிடேட்டையும் கொடுத்துட்றேன். ஓகே? ஓகே சார். ஓகே. சார், என்ன டீ? உங்களுக்கு பிடிச்ச லெமன் டீ. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். நைஸ் பிளண்ட் ஆஃப் டீ வித் லெமன் அண்ட் சுகர். சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் என்னாச்சு சார்? என்னாச்சு? அந்த பொண்ணு லத்திகாவை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அந்த பையன் கலந்தரும் ஜெயில தான் இருக்கான். 2 பேர் மேலையும் நம்ம ஏசிபி எஃப்ஐஆர் போட்டாரு. ஜெகனை விட்டுட்டாங்களா? அவன் மேல ஒரு தப்பும் இல்ல. ஹீ இஸ் கிளியர் கட் மனுஷன். கனவுகளை வலுக்கட்டாயமா வர வச்சு கனவு மூலமா தன்னோட மனைவி ஒரு கிரைம் பண்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதும் பயங்கரமா ரிசர்ச் பண்ணி அந்த டிவைஸை பத்தி அக்கு வேறு ஆணி வேறா டப்பு டப்புன்னு எடுத்து சொல்லிட்டான். ஏசிபி ஷாக்கு, நானும் ஷாக்கு. நீங்க சூப்பர் ஃப்ரெண்டை புடிச்சு வச்சிருக்கீங்கன்னு ஏசிபி ரொம்ப பாராட்டிட்டாரு. எனக்கு ஒரு டவுட் சார். என்ன? ஜெகன் உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமா. என் தங்கச்சி காணாம போன விஷயத்துல உங்ககிட்ட விசாரிக்க வந்த என்ன அனுப்பி அவர் மேல ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னீங்க? அது ஒரு தனி கதை. ஜெகனோட எம்டி இருக்காருல்ல, ஆமா, அவரு என்னோட ஃப்ரெண்டு. கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு அவரு கம்பெனியில நடக்கிற சில தப்பான விஷயங்களை பத்திரிக்கைக்காரங்களுக்கு ஜெகன் லீக் பண்ணிட்டதா சில நியூஸ் கிடைச்சது. அது அவருக்கு பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. அவனை ஏதாவது பண்ணி வேலையை விட்டு தூக்கணும்னு அவங்க எம்டி ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவங்க கம்பெனி ரூல்ஸ் படி ஒரு வாட்டி போலீஸ் கேஸ்ல உள்ள போனவங்களை டிஸ்மிஸ் பண்ணலாம். அவன் மேல ஒரு கேஸை போட்டுற முடியுமான்னு என்கிட்ட கேட்டாரு. எனக்கு ஜெகனை விட அவன் எம்டி ரொம்ப வேண்டியவர். அதனால ஓகேன்னு சொன்னேன். அந்த டைம்ல தான் நீ வந்து உன் தங்கச்சி காணாம போயிட்டு தான் சொன்ன. அப்போ உங்ககிட்ட ஏசிபியை போய் சந்திச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்ன. நீயும் கொடுத்த. அதே டைம்ல தான் ஜெகன் எனக்கு ஃபோன் பண்ணி ட்ரீம் மேட்டரை சொன்னான். எனக்கு அவன் சொன்னது கரெக்டாக புரியாததால புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் நேரடியாக வர சொன்னேன். அவங்க வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏசிபியோட ஃபோன் வந்துச்சு. எனக்கு நீ அங்கே போன விஷயம் நல்லாவே புரிஞ்சுது. நானும் ஜெகனும் பேசிக்கிட்டபடி பிளான் போட்டபடி அவன் ஒய்ஃபோட கிரைமை கண்டுபிடிச்சு முடிச்சதும் ஜெகனுக்கு புத்தம் புதுசா வேற ஒரு மாதிரி புது தண்டனை கிடைக்க போகுது. அப்ப நான் ஏசிபி கிட்ட போய் ஜெகன் மேல கேஸ் கொடுக்கட்டுமா? வேணாம். ஏன் சார்? ஜெகன் ஜெயிலுக்கு போனாதானே உங்க ஃப்ரெண்டு, அதான் ஜெகனோட எம்டி ஹாப்பி ஆவார்னு சொன்னீங்க. ஆமா, ஆனா ஜெகன் ஜெயிலுக்கு போனா அவர் ஹாப்பி ஆகிறத விட அவன் கதையை முடிச்சா இன்னும் ஹாப்பி ஆவார்னு அந்த எம்டியே சொல்லிட்டாரு. என்ன சார் சொல்றீங்க? கதையை முடிச்சானா
ஜெகனை கொல்ல சொல்றாங்களா? ஆமா, என்ன சார் சொல்றீங்க? கதையை முடிச்சதும் பெரிய காசு தர்றேன், அவன் உடம்ப காணாம போக வைக்கிறதுக்கு அதை விட பெரிய காசு தரேன். அதனாலதான் ஜெகன் மனைவியும் அந்த கலந்தரும் போலீஸ்ல மாட்டினதும் ஏசிபி கிட்ட நானும் ஜெகனும் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு வெளியில வந்த பிறகு இப்ப ஜெகன் கதையை முடிக்க பக்காவா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படி ஷாக் ஆகி பாக்குற? இல்ல, ஜெகனை கொலை பண்றேன்னு சொல்றீங்களே, அதை கேட்டதும் ஷாக் ஆயிடுச்சு. ஜெகனை மட்டும் இல்ல, கூடவே இன்னொரு ஆளையும் கொல்ல பிளான் போட்டிருந்தேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அது யாருன்னு கேட்க மாட்டியா? யாரு சார்? ஜெகனோட மனைவி லத்திகாவையும் கொல்ல பிளான் போட்டிருந்தேன். அப்படியா? ஆமா, அவ நான் எதிர்பார்க்காத லெவலுக்கு வேறொரு கிரைம் கமிட் பண்ணியிருந்ததால அவளை காலி பண்றதை விட போலீஸ்ல மாட்டி விட்டு நல்ல பேர் எடுக்கிறது பெட்டர்னு தான் மாட்டி விட்டுட்டேன். அவளுக்கு பதிலா வேறொரு ஆளையும் இப்ப செலக்ட் பண்ணிட்டேன். யார் சார் அது? வெரி குட், ஐ லைக் திஸ் கொஸ்டின். உங்ககிட்ட சொல்றது தப்பே இல்லை. ஏன்னா அந்த விஷயத்தை பத்தி நான் சொன்னாலும் இனிமேலும் யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு கூட நீயே இருக்க போறது இல்லையே. என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, நான் இந்த முறை சாகடிக்க போற 2 கேண்டிடேட்ல ஒரு ஆளு ஜெகன், இன்னொன்னு நீதான். சார், நான் என்ன சார் பண்ணேன்? இதுவரைக்கும் ஒன்னும் பண்ணல. ஆனா இனிமேலும் உன்னை வெளியே விட்டா என்ன மாட்டி விடுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. புரியல சார். அப்படின்னா 5 வருஷமா என்கிட்ட ஆபீஸ்ல அசிஸ்டண்டா வேலை பார்க்கற உன்னை பார்க்க வந்த உன் தங்கச்சி காணாம போயிட்டதா சொன்னல? ஆமா சார். அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தோம்? நீங்க சொன்ன மாதிரியே என் தங்கச்சிய எல்லா இடத்துலயும் தேடினேன். ஏசிபி கிட்ட போய் ஜெகனால தான் என் தங்கச்சிக்கு ஏதோ ஆபத்து ஆயிருக்கோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னீங்க. நானும் அதே மாதிரி கொடுத்தேன் தானே சார். அதுல ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேனா சார்? நீ தப்பு ஒன்றும் பண்ணல. நான் தான் 2 கேண்டிடேட் கொடுக்குறேன்னு என் கிளைண்ட்டுக்கு கமிட் ஆயிட்டேன். வார்த்தையை காப்பாற்றணும் இல்லையா? சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியல சார். அம்மா கண்ணு அமுதா, உன் மரமண்டைக்கு எல்லாமே டீட்டெயிலா சொல்லணும். உன் தங்கச்சி உன்னை பார்க்க வந்தால? ஆமா. அவளை நான் தான் கொலை பண்ணேன். என்னது என்னது என்னடா சொல்ற? என் தங்கச்சி என்ன பண்ண? எதுக்கு? பாத்தியா பாத்தியா, ஷர்ட்டை பிடிச்சிட்ட பாத்தியா? இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் 4 பேர் முன்னாடி என் ஷர்ட்டை பிடிச்சிடக்கூடாதுல்ல. நீ இந்த மாதிரி ரியாக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் இப்ப ஜெகன் கூட உன்னையும் கொலை பண்ண பிளான் போட்டேன். சபாஷ். உங்க வாயிலிருந்து கொலை பண்ணன்னு ஒரு வார்த்தை வாக்குமூலமா வாங்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒன்றும் புரியலையா சார்? டீட்டெயிலா விஷயத்த சார்கிட்ட சொல்லுமா. என் தங்கச்சி காணாம போன விஷயமா நான் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போனப்போ இவரு நீ எங்க ஒர்க் பண்றேன்னு கேட்டாரு. நான் உங்ககிட்ட ஒர்க் பண்ண விஷயத்த சொன்னேன். அப்பதான் உங்ககிட்ட வேலை செஞ்ச அந்தோனிய
நான் வேற கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். விசாரணையில நீங்க ஆணு பொண்ணுன்னு நிறைய பேரை கோமா பேஷண்ட் ஆக்கி பேரல்ல அடைச்சு கப்பல்ல வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புற விஷயத்த அவன் சொன்னான். அந்த நேரத்துல தான் நீங்க அவனுக்கு ஃபோன் பண்ணீங்க. மிமிக்ரி தெரிஞ்சேன்னா அவன் குரல்ல உங்ககிட்ட பேசினேன். நீங்க இன்னைக்கு வரைக்கும் அவன்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்கீங்க. அப்படியா? ஆமா. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட அந்தோணி பேசினால. ஆமா. பேசுனது அந்தோணி இல்ல, இந்த இன்ஸ்பெக்டர் தான். மை காட். இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட நான் விஷயம் சொன்னதும் அந்தோணி சொன்ன ஒரு வீட்ல ஹார்ட் டிஸ்க் ஒன்ல உங்களை பத்தி க்ளூ ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அதை எடுத்துட்டு வர என்ன அனுப்புனாரு? அந்த வீட்ல தான் நான் முதலா இந்த அமுதாவை சந்திச்சேன். என்னது? அமுதாவ நீங்க அங்க சந்திச்சீங்களா? ஆமா. ஸ்டேஷனுக்கு நான் அனுப்புனப்ப தானே இவரை சந்திச்ச? இல்ல. இல்லையா? அதுக்கு முன்னாடியே ஏசிபி சாரை சந்திச்சு உங்க விஷயத்த சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட விஷயத்தை பத்தி ஏசிபி சார் கேட்டார். நாங்க டிவைஸ் விஷயத்த சொன்னது அதை வச்சு உங்ககிட்ட ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்த்தோம். ஆனா நீங்க பிரில்லியண்டா எங்கேயும் மாட்டல. ஏசிபி சார் என்கிட்ட விசாரிச்சாரு. பேரல்ல மனுஷங்களை வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புற உங்க வியாபார விஷயத்தை பத்தி நான் தான் சொன்னேன். இந்த வாட்டி 2 கேண்டிடேட்டை நீங்க கொடுக்கறதா சொன்னது யாரா இருக்குன்னு எங்களுக்கு பயங்கர சஸ்பென்ஸ். இப்ப நீங்க சொன்னதை கேட்ட பிறகுதான் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. அதை விடுங்க டாக்டர். ஒரு சைக்காட்ரிஸ்டா நல்ல ஒரு மாதிரி டிராமா ஆடிக்கிட்டு வெளிநாட்டுக்கு மனிதர்களை பார்சல் பண்ற பிசினஸ் பண்றீங்களே, என்னது அது? என்னது மனிதர்களை பார்சல் பண்ற பிசினஸ்? யோ! என்னது? யோவா? ஆமாயா, அதான் ரெட் ஹேண்டடா மாட்டிக்கிட்டால. உன் பிசினஸ் என்னன்னு மூடிட்டு சொல்லு. பேரர்ல போட்டு கப்பல்ல அனுப்பி வெளிநாட்டுக்கு மனுஷன்களை எதுக்கு அனுப்புறீங்க? என்ன அந்த வியாபாரம்? கிட்னி விக்கிறீங்களா? இல்ல. ஹார்ட்ட விக்கிறியா? இல்ல. பின்ன என்ன சார் பிசினஸ்? அதாவது வெளிநாட்டுல மனுஷனோட உடம்பு பிசினஸ் நடக்குது. அதுல மனுஷ தோல், மனுஷ எலும்பு, மனுஷ பல்னு மனுஷனோட உடம்ப பார்ட்டா வியாபாரம் பண்ற ஒரு ஹோல்சேல் கன்சர்னுக்கு கண்டென்ட்ஸ் அனுப்புறேன். மனுஷனா பிறந்து மனுஷ இனத்துக்கு இவ்ளோ பெரிய அநியாயம் பண்ற நீ எல்லாம் மனுஷனாடா? ச்சே! Dum